கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நான் அறந்தாங்கியில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ காலையில் எப்பயும் பஸ்ஸில் தான் போவேன். அன்றைக்கி கொஞ்சம் ஒரு வேலை இருந்ததுனால பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நைஸாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப நல்லா போய் சேர்ந்துட்டேன். திரும்பி வரும்போது மழை வந்துருச்சு. சரி, மழை வந்துச்சு, ஐயோ நனைஞ்சிட்டா கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறப்ப கேட்டார், எங்கே இருக்க அப்படின்னாரு. இந்த கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த பஸ்ஸு டைமுக்கு தெரியும்ல அவங்களுக்கு. சரி, நான் கிளம்பி வந்துகிட்டே இருக்கேன். ஒன்றும் நல்லா கான்ஷியஸாக இருக்கேன். திடீர்னு பார்த்தா என்ன நடந்துச்சே தெரில, புதுவயலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நான் அப்படியே கீழே விழுந்திருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு 2 பசங்க வந்து மேடம் மேடம் கன்னத்தில் தட்டுறாங்க, மூஞ்சில் தண்ணி தெளிக்கிறாங்க. நான் இந்த ஹூடியெல்லாம் போட்டிருந்ததுனால அந்த பசங்களுக்கு என்னை அடையாளம் தெரியல. மாஸ்கெல்லாம் போட்டிருந்தேன். ரத்தம் மட்டும் இந்த இடம் உடஞ்சி அப்படியே இங்கெல்லாம் பொழந்து அப்படியே ரத்தம் ஊற்றிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த பசங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல. அதில் என்ன ஆண்டோடைய கிருபை அப்படின்னு சொன்னால், அந்த ரோட்டில் ஒருத்தர் கூட இல்லை. ஒரு கிலோமீட்டருக்கு. ஏன்னா மழை பெஞ்சதுனால யாருமே இல்லை. நான் நடு ரோட்டில் விழுந்திருக்கிறேன். வண்டி அதுவும் மோதிச்சா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அவன் சொல்கிறான், வண்டி உங்கள் வண்டி பஞ்சராக இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் கீழே விழுந்தப்போ அந்த ரோட்டில் யாருமே இல்லை. 2 பசங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வண்டியை நிப்பாட்டி ஓரமாக நின்றுருக்காங்க. நான் கரெக்டாக அவங்க பக்கத்தில் தான் விழுந்துருக்கிறேன். அவங்க நிற்கிற இடத்துல ரோட்டில் விழுந்துட்டேன். உடனே அவங்க வந்து என்னை தூக்கி லைட்டாக எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ண மாதிரி ஒரு முகம்லாம் கழுவி விட்டாங்க. அந்த டைமில் இவர் மறுபடியும் ஃபோன் அடிச்சிருக்காரு, எந்த இடத்துல இருக்க அப்படின்னு ஃபோன் அடித்த உடனே, சார் இந்த ஃபோன் வச்சுருக்கவங்க வந்து கீழே கிடக்குறாங்க சார், ரொம்ப அடிபட்டிருக்கு, நீங்கள் உடனே வாங்கன்னு என் வீட்டுக்கார்ட்ட சொல்ல இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது அப்படியே இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர், நிறைய பேர் பஸ்ஸில் வருவாங்க. அவங்க ஒரு கார் பிடிச்சி கொஞ்சம் நாளாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல எனக்கு உதவியே இல்லை. இந்த பையன் சொல்லியிருக்கான் என் வீட்டுக்கார்ட்ட, நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க சார், அவங்களால பைக் ஓட்ட முடியாது, பேசுங்க அவன் என்கிட்ட சொல்கிறான். எனக்கு நிறைய ப்ளீட் ஆனதுனால வாயவே திறக்க முடியல. சொல்கிறேன் ஒழிய. அப்போ எனக்கு கொஞ்சம் நினைவு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே இவர் சர்ச்சில் உள்ள அவரோட அவர் கொஞ்சம் சைட்டு போராக இருக்குதுனால அவருடைய கான்டாக்டில் பிரதர் ஆபேல் அப்படின்னால அது முதல்ல இருந்தனால ஆபேலுக்கு டயல் பண்ணி, இதை மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஆலயத்து பிள்ளைகளாக தான் வந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு காரில் எப்பயும் சீக்கிரம் போகிறவங்க அன்னைக்குன்னு ஏதோ மீட்டிங்னால லேட்டாக வந்திருக்காங்க. அவங்க டக்குன்னு என்னை பார்த்துட்டாங்க, ஐயோ டோராலில் கீழே இருக்காங்கன்னு சொல்லி உடனே என்னை தூக்கி, ஆக்சுவலாக இவருக்கு ஃபோன் பண்ணோடனே இங்கே ஃபோன் பண்ணி இங்கேருந்து என்னை கூப்பிட்றதுக்கு பிரதர் விஜய் ஆபேல் அவங்கெல்லாம் கிளம்புறாங்க. அதுக்குள்ளே என்னை கூப்பிட்டாங்க, என்னை எடுத்துக்கிட்டு வராங்க. இது எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நான் விழுந்து கிடக்கிறப்ப பார்க்காம போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருந்திருக்குது. அவங்க என்னை பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். பின்னாடி ரோடு ரொம்ப கிளியரான ரோடு, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எதுவுமே இருக்காது. அப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக வரும் எல்லா வண்டியும். ஆனால் எந்த வாகனங்களும் வராமல் ஆண்டவருடைய ஜீவனை காத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் வந்து ஜான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன், ஜடையா ஸ்டீவில். அங்கே எனக்கு உதவி செய்த எல்லாமே என்னுடைய ஆலயத்து பிள்ளைகள் தான். எனக்கு நிறைய சொந்தவங்களாம் இந்த ஊரில் இருக்கிறாங்க, வந்திருந்தாங்க. ஆனால் நம்ம ஆலயத்து பிள்ளைகள் தான் வந்து எல்லாம் கூடையே இருந்து, சில பேர்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என் கூடையே இருந்தாங்க. 4 days ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அது மாதிரி கீழே விழுந்த உடனே நம்ம பாஸ்டமா வந்து ஜோம் பண்ணி, கவலைப்படாதீங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ஒரே கோவம் ஆண்டவர் மேலே, என்ன ஆண்டவரே நானே கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு. இதில் ஒரு நடுவில் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னா, எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு பெருமை இருக்கும், நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன் எல்லாருக்கிட்டையும். என்னென்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வண்டி ஓட்ட முடியல, நமக்கு மட்டும் வண்டி ஓட்ட தெரியாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எனக்கு வண்டி ஓட்ட தெரியுது ஒரு பெரிய இது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கர்வம், எனக்கு ஒரு பெருமை. ஆண்டவர் தான் போட்டார், நீ என்ன பெரிய வண்டி ஓட்டலை அப்படின்னு சொல்லி 3 மாதம் வண்டியை தொட விடலை. என்னை ரியலைஸ் பண்ண வச்சா. நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு காலையில் சர்வீஸ்க்கு வரும்போது அப்படி தாங்கி 2 பேரும் அவரையும் கூட்டிக்கிட்டு வரும்போது பிள்ளைகள்லாம் உதவி செய்வாங்க, யார் பார்த்தாலும் உடனே ஏற்றிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நமக்கு பெருமை இல்லை, நம்ம சுய பெருமை ஏற்கக்கூடாது இல்லை. அதனால் அதை எனக்கு உணர்த்தினார் ஆண்டவர். உனக்கு வண்டி கொடுத்துருக்கிறது நான் தான், அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு திறமை கொடுத்துருக்கிறது நான் தான், நீ என்ன பெரிய வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை ரியலைஸ் பண்ண வச்சார். 3 மாதம் வண்டி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டோம். அப்படி ஒரு கிருபை செஞ்சார். அடுத்தது இந்த டாக்டர் சொன்னார், ஒரு 3 monthsக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதுவும் செய்யலாம் முடியாது, இந்த கையை யூஸ் பண்ணவே முடியாது. காலில் ஒரு பெரிய சுட்ட புண்ணு, அந்த இது சுட்டுருச்சு, சைலன்ஸை சுட்டுருச்சு. தாங்கி தான் நடப்பேன். ஆனால் சுகர் வேறு இருக்குது. டாக்டர் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணுக்கா, நீங்கள் நடக்கிறது கொஞ்சம் சிரமப்படுங்க, பார்த்துங்கன்னார். நான் வந்து 14th day டியூட்டி ஜாயின் பண்ணிட்டேன். ஆண்டோட பெரிய கிருபை. எங்கள் ஸ்கூல்லேருந்து எல்லோரும் என்னை பார்க்க வந்தாங்க. ஒரு 25 பேர் என்னை பார்க்க வந்தவங்க, ஐயோ அவ்வளோதான் இந்த அகாடமிக் இயர் ஓடிடும்,
மேமால் 3 மாதம் வர முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பெரிய இது, நான் போயே தருவேன் என்னான்றவேன். அப்போ பாஸ்டம்மா வந்து நான் விழுந்த உடனே ஜெபிக்க வந்தப்போ ஜெபிச்சாங்க. ஒரு வார்த்தை சொல்லி, உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை கட்டுவேன்னு. அதை டெய்லி சொல்லுவேன். அதே எங்கள் வீட்டில் எங்கள் சித்தப்பா இருக்காங்க, அவங்க டெய்லி ஜெபம் பண்ணுவோம் இந்த வார்த்தை சொல்லுவாங்க. இவங்க ஜெபம் பண்ண வரும்போது அவங்க இல்லை, அவங்களும் அதே வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி என் காயங்களை கட்டி. ரொம்ப குயிக் ரெக்கவரி. நான் கை தூக்குறப்ப தம்பி சொல்கிறேன், கை தூக்காத அப்படின்னா, நான் 100% தூக்குற அளவுக்கு இந்த கையை வந்து உள்ள பிளேட் இருக்குது. ஏன்னா டாக்டர் சொன்னார், இப்படி அக்கா பிளேட் உடஞ்சிரும்னாரு. அதெல்லாம் ஆண்டவர் என்ன பிளேட்லாம் உடைய விடாமல் என்ன சூப்பராக எல்லா ஒர்க்கும் பண்ணுறேன், வெயிட் தூக்குறேன், எல்லாமே செய்கிறேன். நான் நார்மலாக ஆகிட்டேன். அது ஆண்டருக்கு தான். நான் சொல்லாமே இருந்தேன். அதை இவ்வளோ நாள் நான் சொல்லலை, அந்த என்னுடைய சாட்சியை நான் சொல்லலை. ஏன்னா ஒரு நல்ல 100% ரெக்கவரி இருக்குது. அது ஆண்டருடைய கிருபையாக நடந்துச்சு. இதெல்லாம் போகிறதுக்கு கூட ஆலயத்துக்கு வந்தோடனே ஸ்டீஃபன் பிரதர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் வேர்ல்டு ஒர்க்கையும் பார்க்குறீங்க, ஆண்டருக்காகவும் ஓடுறீங்கல்ல, அதனால் லைட்டாக உங்களுக்கு ஒரு சின்ன இது, நீங்கள் வந்து இன்னும் நல்லா ஓடுங்கனாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஆலயத்துக்கு வர்றதை ரொம்ப பிரதானமாக்கிட்டேன். ஆலயத்துக்கு தான் மெயின், மற்றதெல்லாம் பின்னாடி தான். அதாவது குடும்பத்தை விட்டுற மாட்டேன், அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு ஆலயத்துக்கு வந்து என்னுடைய முழங்கால சத்த நேரமாவது வச்சுட்டு போவேன். ஆண்டவர் அதுக்கான ரிவார்டாக எனக்கு தந்துகிட்டே இருக்காரு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி.